த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த இடமாண்ணே? ஆமா தங்கச்சிமா. ஐயோ அத்தை! மா அத்தை! மா அத்தை! என்னாச்சு அத்தை? மா அத்தை என்னாச்சு அத்தை? மா என்னாச்சு மா? அத்தை! அத்தை! அண்ணே தூக்குன ஹாஸ்பிடலுக்கு போலாம். சரிம்மா. அத்தை பயப்படாதீங்க அத்தை. நம்ம ஹாஸ்பிடல் போயிடலாம். பாத்து அத்தை! ஒண்ணு இல்ல அத்தை. அண்ணே வண்டி எடுல. அத்தை உங்களுக்கு ஒண்ணு இல்ல அத்தை. அத்தை ஒண்ணு இல்ல அத்தை. ஒண்ணு இல்ல அத்தை. அவ்வளவுதான் அத்தை. ஹாஸ்பிடல் வந்துச்சு. உங்களுக்கு ஒண்ணு ஆகாது அத்தை. நான் இருக்கேன் அத்தை. சுந்தரி அண்ணே வேகமா போன. ஒண்ணு இல்லம்மா, போயிடலாமா? உங்களுக்கு ஒண்ணு இல்ல அத்தை. தண்ணி வேணுமா? அத்தை அத்தை அவனுக்கு கஷ்டப்பட்டுலாம் பேசாதீங்க. இதோ ஹாஸ்பிடலுக்கு பக்கத்துல வந்தாச்சு. நீங்க ரிலாக்ஸா இருங்க சரிங்களா? ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அத்தை. அண்ணே கொஞ்சம் வேகமா போனேன். மாமா கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா, போயிடலாமா? கார்த்திக் அத்தை இனிமே வரமாட்டான். அவனுக்கு நான் அவனுக்கு விஷம் கொடுத்துட்டேன். அவன் செத்துருவான். அத்தை வேண்டாம் அத்தை. நீங்க அமைதியா இருங்க அத்தை. அவன் எப்படியோ போகட்டும் அத்தை. நீங்க நல்லா இருக்கணும் அத்தை. உங்களுக்கு நான் இருக்கேன் அத்தை. நானும் விஷத்தை சாப்பிட்டுட்டேன். ஐயோ அத்தை என்ன காரியத்தை பண்ணிட்டீங்க? ஐயோ நான் வேகமா போறேன். மா என்னம்மா சொல்றீங்க? வேற வழி தெரியலத்தா. ஐயோ குழந்தையோட வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும் தான். நீ என்ன நம்பினதெல்லாம் போதும். நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ணலன்னு நம்பின போதும். நான் நிம்மதியா. அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. ஆனா சீக்கிரமா போனேன் அத்தை. அத்தை கண்ணு மூடாதீங்க அத்தை. இந்த ஹாஸ்பிடல் வந்துருச்சு. கண்ணு தோறுங்க அத்தை. அத்தை என்ன பாருங்க அத்தை. இங்க பாருங்க அத்தை. ஒண்ணு இல்ல அத்தை. அத்தை அத்தை என்ன பாருங்க அத்தை. அத்தை 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 என்னாச்சு அத்தை? அத்தை 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 என்னம்மா என்னாச்சு? அத்தை எழுந்திரிங்க அத்தை. மா. ஐயோ அண்ணே. தங்கச்சிமா. அத்தை ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க? ஐயோ அத்தை என்ன பாருங்க அத்தை. அத்தை என்ன பாருங்க அத்தை. ஐயோ ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க? அத்தை அத்தை எழுந்திரிங்க அத்தை. அத்தை எழுந்திரிங்க அத்தை. ஐயோ அத்தை எழுந்திரிங்க அத்தை. ஐயோ லட்சுமி அழாதத்தா. அத்தா எம்பிட்டு நேரத்தை எப்படி அழுதுட்டு இருப்ப? அழுது அழுது உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிரப்போதாத்தா? எப்படிங்க எப்படிங்க அழாம இருக்க முடியும்? செத்தது என் அம்மாங்க. புரியுதாத்தா? அதுக்காக இப்படியே அழுதுகிட்டு இருந்தா பிறகு அம்மாவை போய் எப்படி பாப்ப? இல்லைங்க என்னால தாங்க முடியல. என் ஆத்தா என்னை எப்படி எல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்தா தெரியுமா? எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்படியே துடிச்சு போயிடுவா.
இப்ப அவங்களே போயிட்டாங்க. என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டாங்களே. என்னத்த இது பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டவ? நான் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் சொல்லாதாத்தா. இல்லைங்க, என்னதான் புருஷன் அம்மா அப்பாவோட நல்லா பாத்துக்கிட்டாலும் அவரால அம்மா அப்பாவை ஆயிட முடியாதுங்க. முதல்ல என் அப்பா போனாரு, அம்மா இருக்கிறாங்களேங்கிற தைரியம் இருந்துச்சு எனக்கு. இப்போ அம்மாவும் போயிட்டாங்க. இனிமே நான் அம்மானை யார கூப்பிடுவேன்? உரிமையா போக வர இனிமே நான் எங்க போவேன்? என்ன இப்படி அனாதை ஆக்கிட்டு போயிட்டாங்களே. நீ சொல்றதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியாதா. உங்க அம்மா மாட்டுக்கு என்னால பாத்துக்க முடியலனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்குவேன்டா. அழாதா, நிறைய சொல்லியிருக்கு. இப்படியே அழுதுகிட்டு இருந்தா எல்லாத்தையும் யார் எடுத்து செய்யறது? அம்மா அழாதா. மாமா வாங்க. ஏன் மாமா உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இறங்கி வாங்க. நான் வரல. அவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கலாத்தா. அவனை கூட்டிட்டு போய் அவனுக்கு பிடிவாதம் பிடிச்சதுனால தான் நான் வந்தேன். இல்லைன்னா எனக்கு இருக்க ஆத்திரத்துக்கு அவனை பார்த்தனா அவனை வேணாம். நீ போயிட்டு வா. என்ன மாமா, நான் மட்டும் என்ன அவன் மேல இருக்கிற பாசத்திலே வந்தேன்? வீட்டுக்கு ஒத்த ஆம்பளை பிள்ளை அவன் தானே. அவன் தானே கொல்லி வைக்கணும். அதுதானே நம்ம முறை. வாங்க மாமா, அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போவோம். என்னத்தா சொல்ற? ஏதா அவன் கொல்லி வைக்கிறது அத்தைக்கு பிடிக்காதாத்தா. அவங்க ஆத்மா கூட அவனை மன்னிக்காது. நீ என்னடா முறை அதிதின்னு சொல்லிட்டு இருக்க. என்னைக்குதான் ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னு பிரிச்சு பார்க்கறதுலாம் நிறுத்த போறீங்களோ தெரியல. நீ போத்தா. சரி மாமா, நீங்க கோவப்படாதீங்க. நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். இங்க கார்த்திக்னு விஷம் குடிச்சு. ஒரு நிமிஷம் மேம், நேரா போயிட்டு ரைட்ல போங்க. சரி. கார்த்திக், கார்த்திக். அம்மா யார் நீ? இங்க வந்து யாரை தேடிட்டு இருக்க? நான் கார்த்திக்கோட அக்கா. அம்மா இறந்துட்டாங்க.